வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு முதல் பார்வை பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்த முதல் பார்வையை பதிவு செய்வதற்காக இன்றைய அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு நெய்வேலி பாலு மற்றும் சமூக ஆர்வலரான பானுகோம்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். முக்கியமான பல்வேறு நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கிற போது காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய நிகழ் நீர்ப்பருவ ஆண்டினுடைய 50 TMC நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு போட்ட மனு கொஞ்சம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனுவாக பார்க்கப்படுகிறது. இது வெறும் கடித போக்குவரத்தும் கோரிக்கைகளாகவும் இருந்தது அப்படிங்கிறது. இந்த போடப்பட்டிருக்கிற இந்த மனு ஏற்கனவே பல வழக்குகள் தொடரப்பட்டிருந்தாலும் இந்த மனு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது அவசர வழக்கா செப்டம்பர் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இது ரொம்ப ஒரு மிக மிக தேவையான ஒரு விஷயம். தமிழகத்தை பொறுத்தளவில் குறிப்பாக இந்த காவிரி பிரச்சனையில் நமக்கு தொடர்ந்து எந்த ஒரு அரசு வந்தாலும் சரி வஞ்சிக்கப்பட்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ கூடுதலாக தொடர்ந்து இப்போ ஒரு 3வது ஆண்டு 4வது ஆண்டாக நம்முடைய பயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ 3 போகம் என்பது 2 ஆகி இப்போ 2ம் போய் இப்போ ஒன்றே இப்போ பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. இப்போ குருவை போயிடுச்சு, இப்போ சம்பாவுக்காக தண்ணி வருமாங்கிறது தெரியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. 2வது தொடர்ந்து வரக்கூடிய கர்நாடகாவில் வரக்கூடிய எல்லா அரசுகளுமே இதை தொடர்ந்து அவர்கள் இதை மறுப்பது என்பதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நினைவு நான் சொல்வது சரியாக இருக்கும் என்று சொன்னால் தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்த அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து விட முடியாது என்று சொன்னார். இதை பின்னாலேயும் நிறைய பேர் அதை திரும்ப சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன என்று சொன்னால் இதை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்பது மைய அரசிலிருந்து தொடர்ந்து சரியாக எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது ஒன்று. 2வது தமிழகத்தை பொறுத்தளவிலே இது விவசாயிகள் மட்டும் போராடுவது என்பது மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதன் விளைவாக அதனுடைய வழியில் பிரதமரையோ அல்லது மைய அரசையோ போய் ஒரு நிர்பந்தத்தை நமக்கு உருவாக்க வேண்டும் என்பது பரவலாக பேசப்படுகின்ற விஷயம். அது இன்றைய வரையில் தமிழகத்தில் நிறைவேறவில்லை. ஆனால் கர்நாடகாவிலேயோ அல்லது கேரளாவிலேயோ எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவரையும் ஒன்றுபடுத்தி ஒரு மைய அரசிற்கோ அல்லது ஒரு அழுத்தம் கொடுப்பது என்பது ஒரு வழக்கமாக நடைமுறையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை என்பதும் வெறும் சட்ட ரீதியாக அல்லது நீதிமன்றங்கள் மூலமாகவே இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று நினைப்பதும் கூட ஒரு அவ்வளவு சரியான பொருத்தமாகப்படவில்லை. இல்லை, இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக கடித போக்குவரத்து, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, இது மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டிருந்திருக்காங்க. கர்நாடக அரசினுடைய பல நடவடிக்கைகள், அது அணை கட்டும் விவகாரம் தொடங்கி நீர் திறந்துவிட வேண்டிய விவகாரம் தொடங்கி எல்லா விவகாரத்திலுமே கடந்த ஆண்டுகளில், அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசு மீண்டும் தற்போது பொறுப்பேற்ற பிறகாக தொடரப்பட்டிருக்கிற இந்த வழக்கு என இது மாதிரியாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியான ஒரு சட்ட ரீதியிலான நடவடிக்கை என்பது எந்த அளவுக்கு வெற்றி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும்? அது உண்மையிலே கர்நாடகத்திலிருந்து நீரை வாங்கி கொடுத்துருமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குல்லைங்க. நிச்சயமா சட்ட ரீதியான விஷயங்கள் வராது. ஏன்னு கேட்டால் காவிரி நடுநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிட்டத்தட்ட 12 ஆண்டு ஆகிப்போச்சு. அதை முதல்ல அரசில் கெசட்டில் வெளியிடுவதற்கே கிட்டத்தட்ட 10 ஆண்டு நாம் போராட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன என்று சொன்னால் பல வகையில் தமிழகம் என்பது வஞ்சிக்கப்படுகின்றது என்பது நாம் பார்க்கிறோம். அது அவங்க திட்டமிட்டு செய்கிறாங்களா என்ன என்றல்ல. ஏற்கனவே இருந்த அந்த மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அந்த அரசாக இருக்கட்டும், இப்போது இருக்கக்கூடிய மோடியினுடைய அரசாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையில் அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் மோடியில் இன்னொரு அமைச்சர் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு இணக்கமான சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும், அப்பொழுதுதான் மைய அரசு தலையிட முடியும். நீங்கள் ஒரு நேரடியான ஒரு மோதல் போக்கை கர்நாடகத்தோடு நீங்கள் கடைபிடிக்கும் போது 2 மாநில அரசுகள் ஒரு மோதல் போக்கில் இருக்கும்பொழுது மைய அரசு தலையிட முடியாது என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இதே வாதத்தை கர்நாடகாவில் யாரும் சொல்வதில்லை, அல்லது கேரளாவிலே யாருமே சொல்வதில்லை. இது ஏன் என்பது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்று என்றால் தமிழகத்தை பொறுத்தளவிலே பல்வேறு அணைக்கட்டுகளை பல்வேறு 7 மாநிலங்களில் தான் தண்ணீரை அவங்க வாங்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கோம். இப்போ காவிரியிலையும் அப்படியே, முல்லை பெரியாறுலையும் அப்படியே, இப்போ பாலாறும் அப்படியே. இப்போ என்ன என்று சொன்னால் தொடர்ந்து தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் தமிழகத்திற்கு எதிராக குறிப்பாக இந்த தண்ணீர் பிரச்சனையிலே அப்படிப்பட்ட ஒரு 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 கடுமையான போக்கை கடைபிடிக்கும் போது இதற்கு தலையிடுவதற்கான ஒரே ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் மைய அரசு தான் அவர்கள் அழுத்தமாக இந்த பிரச்சனையை தலையிட வேண்டும். நிச்சயமாக பேசலாம். காவிரியில் நீர்ந்து தமிழகத்திற்கு திறந்துவிட நீரை
திறந்துவிட வேண்டும், 50 டிஎம்சி நீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு போட்ட மனு. இது அவசர வழக்கா விசாரணைக்கும் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் கூடவாகவே ஒரு மனுவையும் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இழப்பீட்டு வழக்காக அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உரிய காலத்தில் நீர் திறக்கப்படாததால தமிழக விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இழப்பீட்டையும் கர்நாடக அரசு தான் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட கோரியும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கோர்ட்டுக்கு அவர் சொன்ன மாதிரி தான். நீதிமன்றத்தின் மூலமாக இதுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு, இன்னொரு பக்கம் கர்நாடக அரசோடு தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது, இன்னொன்று மத்திய அரசு இந்த 2 மாநிலங்களுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசின் ரோல். இந்த 3 விதமாகவும் தான் இந்த பிரச்சனையை அணுகணும். 4ஆவதாக ஒன்று இருக்கிறது. தமிழகத்தின் நீர்நிலைகள் 2 விதமாக பிரித்து பார்க்கலாம். நம்மளுடைய நீர் தேவைக்கு தமிழகத்தில் உள்ள வாட்டர் பாடிஸை நாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது எப்படிங்கிற அந்த முயற்சிகள் என்ன அளவுக்கு நடந்திருக்கு, அது ஒன்று. இன்னொன்று காவிரியிலிருந்து நீரை எப்படி பெறும். நீங்க சொல்றது கர்நாடகத்திலிருந்து திறக்கப்பட்டு அங்கிருந்து வருகிற நீரை கூட உபரியானா தமிழகத்தில் இதை சேமித்து வைப்பதற்காகவோ அல்லது அதை முறையாக பயன்படுத்துவதற்கோ கூட தமிழகத்தினுடைய நீர்நிலைகள் தயாராக இல்லை. உபரியான நீர் வந்துதாங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் தமிழகத்தின் வாட்டர் பாடிஸ் இருக்குல்ல, நீர்நிலைகள் இருக்குல்ல, அது ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதா, சரியாக மெயின்டைன் பண்ணப்படுதா, இல்லை ஆக்கிரமிப்புகள் இருக்குதா, நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பார்க்கணும். அந்த அளவில் நாம் நம்மளுடைய நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான முயற்சிகளை எடுத்துருக்கணும், அது ஒன்று. நாம் நம்முடைய நீர்நிலைகளை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இன்னொரு மாநிலம் நம்முடைய இதை புரிஞ்சுப்பாங்க. அந்த சீரியஸ்னஸை நாம் நம்மளுடைய நீர்நிலைகள் மீது காட்டலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2வது, கர்நாடகத்தோடு நாம் எந்த அளவுக்கு இணக்கமான ஒரு பேச்சுவார்த்தை இதை பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறது ஒன்று. எப்போவுமே ஒரு மோதல் போக்கு கடைப்பிடிக்கிறோன்னா நீதிமன்ற தீர்ப்பு அவங்க கடைப்பிடிக்கலைங்கிறது ஒன்று, அதனால் நமக்கு ஒரு மோதல் போக்கு வருகிறது. ஆனாலும் ஸ்டில் நாம் அந்த பேச்சுவார்த்தைக்கான இடத்தை ஒரு பக்கம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அதை முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தை இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கர்நாடகத்திடம் நம்முடைய பாரம்பரிய உரிமையை, நமக்கான உரிமையை கேட்டு பெறுகிற போது இங்க நீர்நிலைகள் சரியில்லை, இங்க நாம அதை சரியா பராமரிக்கல அப்படின்னு இது ஒரு திசை திருப்புற விவகாரமாக பார்க்க முடியாது. திருப்புற இது இல்லை. நாம நீர்நிலைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கறத நாம நம்முடைய ஆக்ஷன் மூலமா காமிக்கும் போது தான் நாம ஒரு அண்டை மாநிலத்தோட பேச்சுக்கு போகும்போது நம்முடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியும். இங்க ஒற்றுமை இல்லை. 2வது, இந்த விஷயத்துல அனைத்து விவசாயிகளும் ஒன்றா கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையோ இல்ல மிகப்பெரிய அட்டென்ஷன் சீக்கிங் இங்க செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய. இப்போ நீங்க சொல்லுகிற அந்த விஷயமே கூட ஒரு நீண்ட கால திட்டமாக அல்லது நீண்ட கால ஒரு பார்வையில் முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறுவைக்கு தற்போது தண்ணீர் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் விவசாயிகள் இருக்கிற போது குறுகிய கால ஒரு பலனடையக்கூடிய விஷயம் என்னவோ அதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் இல்லையா? அதுதான் இங்க முக்கியமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. குறுகிய கால நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போனா அதற்கான தீர்வு கிடைக்குமாங்கிறது ஒன்று. 2வது, 2 மாநில அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தைக்கு இணக்கமான சூழல் இருக்கிறதா, அது குறுகிய கால ஒரு தீர்வை கொடுக்கும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்கான்னா இல்லை. மத்திய அரசு இதில் எந்த மாதிரி தலையிட போகிறதுங்கிறது, குறுகிய கால தீர்வுங்கிறது இந்த இதில் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். இன்னொன்று இந்த நீர்நிலைகள் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது இருக்குல்ல. கர்நாடக அரசு காவிரிக்கு சொந்தம் கொண்டாட முடியுமாங்கிறது ஒன்று. அப்போ இந்தியாவின் இயற்கை வளங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இல்லை இப்படித்தான் எல்லாரும் ஷேர் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசின் ரோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதில் மத்திய அரசு தேசிய கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள், மாநில கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ங்கிற வித்தியாசம் அந்த இடத்துல என்ன ரோல் பிளே பண்ணுது, இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். மாநில அரசு ஆளுகிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பார்க்கிற போது நீங்க குறிப்பா இப்போ பாலவர்கள் கூட குறிப்பிட்டாங்க, கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுகிற மாதிரி மாநிலத்திற்கான தேவைகளுக்கு அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைவது மாதிரி தமிழகத்தில் அந்த மாதிரியான ஒரு ஏதுவான சூழல் இல்லை. உதாரணத்துக்கு இந்த விவகாரம் தொடர்பாகவே இந்த வழக்கு தமிழக அரசு ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ற நேரத்தில் ஒருபுறம் விவசாயிகள் எல்லாம் ஒன்றிணைந்து சேர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை போய் சந்திக்கிறார்கள். அவர் அதற்காக நேரம் ஒதுக்குகிறார், எங்களுடைய கோரிக்கைகளுக்காக அவர் செவிசாய்க்கிறார். ஆனால் தமிழக முதலமைச்சர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கவில்லை அப்படின்னு தமிழக விவசாயிகளும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அது முக்கியமான பதிவு தான், அதை கவனிக்க வேண்டியதுதான். முதலமைச்சர் நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, மக்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை குறித்து முதல்வர் அட்டென்ஷன் கொடுக்கணும், அதற்கான நேரம் ஒதுக்கணும். அதை விட வேற என்ன வேலை முதல்வருக்கு? அப்போ அந்த இது கொடுக்கலைங்கும் போது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்கும் போது அதை நாம கேட்க வேண்டிய ஒரு அவசியம், அதில் நியாயம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்.
தமிழகத்துல இருக்கிற நீர்நிலைகளை நீங்க முதல்ல சரி பண்ணல, இங்க நீர்நிலைகள் சரியா இருக்கா, எல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கிறதா, அதனுடைய பராமரிப்பு சரியாக இல்லாத போது சட்ட ரீதியிலான இந்த முயற்சிகள் மட்டும் எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறார்? இல்லை இது குறிப்பாக இந்த நேரத்தில் அது சொல்லக்கூடாது. அது கரெக்ட். அது சரியில்லை. அது இன்னோஸ் ப்ராப்ளம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது நீங்கள் கடந்த அந்த அக்டோபர் நவம்பரில் அந்த பெரும் வெள்ளத்தின் போது இது மிக மிக பெரிய அளவிற்கு பேசப்பட்ட விஷயம். அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், இன்றைய வரையில் கூட ஒரு ஏரி, ஒரு குளம், ஒரு கால்வாய்களோ தூர்வாரப்படவில்லை என்பதுதான் நிலைமை. இந்த நிலைமையில இப்போ அடுத்த மாதம் மீண்டும் ஒரு மழையோ ஒரு வெள்ளமோ வரும் என்று சொன்னால் அதை சமாளிப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை என்பது வேறு செய்தி. ஆனால் இந்த இடத்துல அதை பண்ண முடியாது. அதை விட நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டோம். இப்போ புதியதாக ஒரு நடவடிக்கை என்ன என்று சொன்னால், இந்த மாதிரி 3 ஆண்டுகளாக நீங்கள் தண்ணீர் விடாதனால கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய கட்டத்திற்கும் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இதை எல்லாமே நமக்கு எந்த விதமான பலனையும் தரவில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதே டிஎஸ் தாக்கூர் தலைமை நீதிபதி இன்னொரு வழக்கில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் உத்தரவு போடுறதுனால ராமராஜ்யம் உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், சட்ட ரீதியாக நாங்கள் உத்தரவு போட்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவது என்பது அந்தந்த அரசுகள், மைய அரசு மாநில அரசுகளும் செய்ய வேண்டும் என்பதுதான். அதில் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். முல்லை பெரியார் அணையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதால் கேரளாவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏனென்று கேட்டால், அங்கே இருப்பது பூரா மலைகள். அந்த தண்ணீரை வைத்து அவர்கள் எதுவுமே பயன்படுத்தப் போவதில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த உபரி நீர் என்பது நேராக அரபிக்கடலில் தான் வீணாகிறது. ஒன்று. அதே மாதிரி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கர்நாடகாவை பொறுத்தளவிலே அவர்கள் சரியான தகவல் கொடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் ஹேரங்கி, ஹேமாவதி போன்ற அணைகளிலே அளவுக்கு மீறி தண்ணீர் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து கர்நாடக அரசு காட்டுவது என்ன என்று சொன்னால், கிருஷ்ணராஜ சாகர் என்பதை மட்டும்தான் காட்டுகிறது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. 1924 கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கு ஏற்பட்ட ஒப்பந்தப்படி இவ்வளவு ஏக்கர் பாசன பகுதிகள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்ட வரையறை இருக்கிறது. அது இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா? கர்நாடகாவை பொறுத்தளவில் அதை போல பல மடங்கு, கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேலே அவருடைய பாசன பகுதியை அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்வது எல்லாமே சரியான பார்வை அப்படின்னு பார்த்தா, மற்ற கேரளாவுடவோ கர்நாடகத்தினுடனோ இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு, முதல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை, ஒரு ஃபோரமை உருவாக்கணும் அப்படின்னு தான் பானவர்களும் இல்லை. அது நிச்சயம், அது கரெக்ட். அது என்ன சரியான ஒரு பார்வை தான். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அது முதல்ல மாநிலங்களுக்குள்ள இணக்க வேண்டும். இன்னொரு செய்தி பாருங்க, நீங்க கேரளாவிலே இருந்து வரக்கூடிய நிறைய பேர் தமிழகத்தில் இருக்காங்க. கர்நாடகாவில் இருந்து நிறைய பேர் இங்கே பல தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக திரைப்படத்துறை, இன்னும் சொல்ல போனால் கட்டிட அந்த துறை, அந்த மாதிரி துறைகளில் பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு ஆந்திரா தனியாக பிரிக்கப்படும் வரை ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கும் சேர்த்த ஒரே தலைநகராக, ஒரே மாநிலமாக தமிழகம் இருந்தது என்பது வரலாறு. அப்படிப்பட்ட சூழலில் இவ்வளவு பேர் இங்கே இருக்கும் போது நம்மால் அதை உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன ஒரு கோளாறு இருக்குது, அதை பார்க்கணும். அந்த கோளாறில் முக்கியமாக என்ன என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றுபடவில்லை. இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பு சார்பாக அந்த பாண்டியனுடைய தலைமையில் டெல்லி வரைக்கும் போய் அவங்க அங்கே உண்ணாவிரதம் இருந்து அங்கே போராட்டம் நடத்தி முதல்வரை பார்த்து, இது பிரதமரை பார்த்து, எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் செய்துவிட்டார்கள். அப்போ அதற்கு பிறகு என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு பிரச்சனை என்ன நிற்கிறது என்று சொன்னால், எல்லாரும் குறையை கேட்கிறார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய முதல்வர் மட்டும் கேட்க மாட்டார். அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டு என்றால் கூட்ட மாட்டார். இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் மிக எளிதாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமிழக அரசு இதை அரசியல் செய்கிறது, அது உண்மையான பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, ஒரு குற்றத்தை ஒரு விரலை நீட்டக்கூடிய அளவிற்கு தமிழக அரசினுடைய, குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய நிலைமை இருக்கிறது என்பதுதான் ஒரு பெரிய அவலமாக நான் பார்க்கிறேன். இந்த விவகாரத்தில் குறிப்பாக 25 டிஎம்சி, முதற்கட்டமாக 25 டிஎம்சி நீரை திறந்து விட்டிருக்க வேண்டும் முதல் 10 நாட்களுக்குள், அந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட் 19 தேதிக்குள்ளார. அதற்கு பிறகாக செப்டம்பர் 3வது வாரத்திற்குள்ளாக அடுத்த 25 டிஎம்சி நீரை திறக்க வேண்டும். சித்தராமையா அங்க போய் விவசாயிகள் சந்தித்த போது என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணராஜ் சாகர், கபினி, ஏமாவதி உள்ளிட்ட 3 அணைகளிலுமே நீர் இருப்பு குறைவாக இருக்கிறது. முக்கிய நகரங்களான பெங்களூரு, மைசூர் போன்ற நகரங்களுக்கு குடிநீருக்கே ஒரு 40 டிஎம்சி நீர் தேவைப்படுகிறது. எங்களுக்கு போக மழை வந்தால் எங்களுக்கு போக மீதம் இருக்கிற உபநீர் வேண்டாம், நாங்க தமிழகத்துக்கு திறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. காலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அதையே தான் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த விவகாரங்கள்ல நீதிமன்றம் நேரடியாக பாலவர்கள் அதான் குறிப்பிட்டாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவாக வேண்டுமானால் பிறப்பிக்கலாம், மாநில அரசு அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நடைமுறையை பின்பற்றி அதை அமல்படுத்துவது என்பது
எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்று? இல்லை, கர்நாடக அரசு சொல்கிறது உண்மையான செய்தியா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அவங்க கொடுக்குற அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு நீர் இருக்கிறது, அந்த இருப்பு குறித்த டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க சொல்கிற அப்டேட் பண்ணின டீட்டெயில்ஸுக்கும் இவர் சொல்கிற இதற்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளவு நீர் பற்றாக்குறையெல்லாம் அங்கே இல்லை. ரெண்டாவது, பெங்களூரு சுற்றி உள்ள பகுதிகளில் ரீசெண்டாக ஒரு பெரிய மழை வேறு பெஞ்சிருக்குது. வெள்ளம் வந்து அவ்வளவு நீர் உபரியாக போயிருக்குங்கிற நியூஸையும் நாம் பார்த்தோம். ஆக அந்த ரெண்டு செய்தியும் அடிப்படையில் தவறான ஒரு இதை வந்து வைக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த நீருக்கான உரிமை கொண்டாடுதல்ங்கிறது இருக்குல்ல, அது அதை வந்து நாம் எப்படி ஹேண்டில் பண்ண, ஏன்னா இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் இந்த பிரச்சனை வந்து தமிழகம் அத்தனை அண்டை மாநிலங்களோடு நீருக்கு எதிர்பார்த்து இருக்கும்போது இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது இந்தியா முழுவதும் இந்த மாநிலங்களுக்கு இடையிலான இந்த நீர் பங்கீடுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். ஏன்னா வாட்டர் ஷார்ட்டேஜ் வரும்போது அது மிகப்பெரிய முதன்மையான பிரச்சனையாக அதுதான் இருக்கும். ஆக நாம் இந்த அடிப்படை விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகரப்போகிறோம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும், அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு மாநில அரசு மதிக்கவே செய்யாது. அப்படிங்கும்போது நீதிமன்ற தீர்ப்புக்கு இது அதை அபைட் பண்ணி போகாத மாநில அரசின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது இருக்குல்ல, நடவடிக்கையே இல்லைங்கும் போது தான் ஒரு மாநில அரசுக்கு அந்த மாதிரியான துணிச்சல்கள் வருகிறது. அப்போது ஒரு இயற்கை வளத்தை ஷேர் பண்ணி தான் போகணும்னு ஒரு இது இருக்கும்போது அந்த இதை செய்யாத போது அந்த மாநில அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை யார் கொடுப்பது? இல்ல, இங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல. உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் எங்களிடம் நீர் இல்லை, நீர் இருப்பு இல்லை அப்படிங்கிறத காரணத்தை சொல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிற போது, நீங்கள் குறிப்பிட்ட அந்த பேச்சுவார்த்தைக்கான களம் என்பதை உருவாக்குவதற்கு ரெண்டு மாநில அரசுகளுமே தயாராக இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, எப்பவுமே சட்டம் வந்து துணைக்கு வரணும். அந்த மாதிரி துணை, அதுதான் சொன்னேன். ஒரே வழியை ஒரு மாநில அரசாங்கம் கையில் எடுப்பது தவறு, சட்டம்னா அது சட்டத்தை நோக்கியே போவது என்பது தவறு. 2-3 வழிகளிலும் அதை அணுக வேண்டும். அப்படி மாநிலங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கணும். மத்திய அரசு இந்த இடத்துல என்ன பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்கிறது அந்த இடத்துல அந்த இது தெரியணும். ரெண்டாவது, நீதிமன்றம் என்ன மாதிரி, நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை ஒரு மாநில அரசு அமல்படுத்தாத போது, அதை புறந்தள்ளி பல வருஷங்களை கடக்கும் போது அந்த மாநில அரசின் மீதான தண்டனை என்னவாக இருக்க வேண்டும்ங்கிறத அளவில் வந்து நாம் நிற்கிறோம். அப்போ ஒரு மாநில அரசுக்கு எங்கேருந்து அந்த துணிச்சல் வருது? நீதிமன்றம் கொடுக்கும், ஆனால் அந்த தீர்ப்பை கவனிக்க வேண்டாம், செயல்படுத்த வேண்டாங்கிறது வரும்போது அதற்கான விளைவுங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த துணிச்சல் வருது. அப்போ அதுக்கு நாம் செக் வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறது மிக முக்கியம். அதுக்கு மத்திய அரசின் ரோல் என்னவாக இருக்கும், நீதிமன்றத்தின் ரோல் என்னவாக இருக்கும், ரெண்டும் முக்கியமானது. நிச்சயம் இந்த பார்வைகளில் நம்ம இந்த விஷயத்தை அணுகுகிற போது விவசாயிகள் தொடர்ச்சியாக நம்ம இந்த முயற்சிகளை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கர்நாடக முதலமைச்சரையும் சந்தித்திடலாம், நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில போய் உண்ணாவிரதம் இருக்கலாம், பல வழியான போராட்டங்கள், என்ன மாதிரியான நூதன போராட்டங்களை எல்லாம் விவசாயிகள் நடத்த முடியுமோ அதையெல்லாம் கையில் எடுத்து பார்த்து விட்டார்கள். இன்றைக்கு இழப்புக்காகவும் கூட கர்நாடக அரசு தான் அந்த இழப்பீட்டையும் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு அணுகி இருப்பது சரியான பார்வைன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, அது மீண்டும் மீண்டும் சட்டமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீதிமன்றம் மூலமாகத்தான் இது தீர்க்கலாம் என்று பார்க்கிறோம். அதற்கு என்ன என்று சொன்னால், தமிழக அரசை பொறுத்த அளவில் இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் கடிதம் எழுதுவதை தவிர வேறு எதுவுமே செய்வதில்லை. இதே முதலமைச்சர் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்கனவே வந்து அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது வெறும் கடிதம் எழுதினால் போதுமா என்று சொன்னவர் தான். இப்போ என்ன என்று சொன்னால், அந்த வரலாறெல்லாம் இப்போ நம்ம பேசவில்லை என்று சொன்னாலும் அதில் ஒரு அரசியலை நான் பார்க்கிறேன். அது என்ன அரசியல் என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்தளவிலே மையத்திலே ஆட்சிக்கு வரக்கூடிய காங்கிரஸ் அரசோ அல்லது பாஜக அரசோ இங்கே ஒரு காலத்திலும் அவர்கள் இந்த தமிழகத்தை அவர்கள் அதை கைப்பற்றப் போவது இல்லை, இங்கே அரசு அமைக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் கர்நாடகாவை பொறுத்தளவிலே, கேரளத்தை பொறுத்தளவிலே மாற்றி மாற்றி ஒன்று இடதுசாரிகள் அல்லது காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய மைய கட்சிகள் வருகின்றன. கர்நாடகாவை பொறுத்தளவிலே பார்த்தாலும் கூட காங்கிரஸ், பாஜக அல்லது மக்கள் ஜனதா என்று சொல்லக்கூடிய அந்த அகில இந்திய கட்சிகள் தான் வருகின்றன. அப்பொழுது தமிழகத்திலே அகில இந்திய கட்சிகள் கால் ஊன்றவே முடியாது, ஒரு ஆட்சி அமைக்கவே முடியாது என்கின்ற நிலைமை தொடரும் பொழுது அதுவே ஒரு அரசியலாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அதனுடைய விளைவு என்ன வரும் என்று சொன்னால், தமிழக மக்கள் மத்தியிலே மைய அரசுகள் எது வந்தாலும் தமிழகத்திற்கு, தமிழக நலனுக்கு இவர்கள் விரோதமாகத்தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அகில இந்தியா என்று பேசுவதற்கு என்ன பொருள்? அப்படியும் அதை ஒதுக்கி விட முடியாது இல்லையா? ஏன்னா பல்வேறு மாநிலம் சார்ந்த பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு தேசிய கட்சிகளும் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகத்திற்கு வேறு பார்வை, கேரளாவிற்கு வேறு பார்வை இருந்தாலும் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பல பிரச்சனைகள்ல பேசுவதற்கோ அந்த பிரச்சனைகள் சார்ந்து குரல் எழுப்புவதற்கோ இன்றைக்கு தேசிய கட்சிகள் முன்வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தானே பார்க்கணும். குரல் என்பது 2வது அல்லது 3வது தான் இருக்கின்றது. நீங்க இதை எப்பவுமே ஒண்ணு பார்க்கணும். அரசியல் என்பது அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்றால் ஆட்சியை கைப்பற்றுவது. அது மாநில அரசாக இருக்கட்டும் அல்லது மைய அரசாக இருக்கட்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூபியில
ராஜஸ்தான் இப்போ அடிக்கடி அடுத்தாற்போல் தேர்தல் வரக்கூடிய இடங்களில் எப்படிப்பட்ட உத்தியை இன்றைக்கு பாஜக கையாளுகிறது அல்லது பெரிய பெரிய கட்சி அகில இந்திய கட்சிகள் எப்படி கையாளுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது இதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், தமிழகத்திலே எந்த ஒரு அகில இந்திய கட்சியும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இல்லை என்பது ஒரு அடிப்படையான காரணமாக பார்க்க வேண்டும். அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கு ஏன்னு கேட்டால், ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய போராட்டத்தினால குஜராத்தை இன்றைக்கு வந்து சம்பித்து வைக்க முடிகிறது. அதே போல இன்றைக்கு காஷ்மீரத்தில் ஒரு சின்ன பகுதியில் இருக்கக்கூடியது இன்றைக்கு 47வது நாளாக அங்கே சட்டம் ஒழுங்கே இல்லை. இந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் தமிழகத்திலே அப்படிப்பட்ட வெகு மக்கள் எழுச்சியோடு கூடிய ஒரு போராட்டம், அதுவும் சொல்லப்போனால் 40 எம்பிக்களை இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது அதை நம்மால் சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய குறைபாடை தவிர மைய அரசையோ அல்லது சட்டத்தையோ மட்டும் சொல்ல முடியாது என்பது. மாநில கட்சிகள் சார்ந்து இயங்குகிற ஒரு மாநிலத்தில், அவர்கள் மட்டுமே ஆட்சி செய்கிற மாநிலத்தில் தேசிய கட்சிகளால் கால் ஊன்ற முடியாது. அந்த காரணம் தான் குறிப்பாக தமிழகத்திற்கு இந்த அளவுக்கு ஒரு பார்வை கிடைக்காமல் போனது அப்படின்ற சரியா. நான் அதைத்தானே சொன்னேன். தேசிய கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள், மாநில கட்சி மட்டுமே ஆளுகிற மாநிலங்கள், இந்த இரண்டுக்கும் இந்த பொது பிரச்சனையாக இந்த மாதிரி வரும்போது, மாநிலங்களுக்கு இடையிலான பொது பிரச்சனை வரும்போது அந்த அரசியல் கண்டிப்பாக அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ரெண்டாவது, இங்கே தமிழகத்தில் விவசாயிகள் வந்து அங்கே போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க டெல்லியில் கவன ஈர்ப்புக்கு, இங்கே வந்து போராட்டம் நடத்து. விவசாயிகள் சங்கங்கள் தனியாக, ஏன் சங்கம்னு தனியாக இருக்கணும்? அத்தனை விவசாயிகளும் ஒன்று கூடி இன்னைக்கு வர போராட்டம் பண்ணினாங்களான்னா இல்லை. ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் அனைவரும், தமிழக விவசாயிகள், டெல்டா பகுதி விவசாயிகள் மட்டும் இல்லை, எல்லா விவசாயிகளும் இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்களா? பொறுப்பு அரசாங்கத்திற்கு இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அரசாங்கம் முன்னெடுக்கணும், இல்லை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கணும். இது விவசாயிகளின் பிரச்சனை என்று அழைக்கல. விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு இதில் வந்து பெரிய அளவில் ஒரு மக்கள் திரளாக அதை வந்து போராட்டம் முன்னெடுக்கும் போது அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சி தவிர பிற அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. ஏன்னா அது அனைத்தும் ஓட்டுகளாக அவங்களுக்கு வேணுங்கிற அந்த அடிப்படை, அந்த தேவை அவர்கள் அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் இன்று வரை அத்தனை விவசாயிகளும் ஒன்று கூட முடியாததற்கு யார் காரணம்? அதிலும் அரசியல் தான் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விவசாய விங்குன்னு ஒன்று இருக்கு. அந்த கட்சி தலையாட்டினா தான் அந்த விவசாய விங் வந்து அந்த போராட்டத்திலேயே கலந்து. கர்நாடகத்தையோ கேரளாவையோ ஒப்பிடும் போது அங்க இருக்கிற விவசாயிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள், அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதுதான் அங்க வெற்றி பெறுவதற்கு காரணம்னு சொல்ல. அது முக்கியமான இது இல்லையா? நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைன்னு விவசாயிகள் சொல்றாங்கன்னா அத்தனை விவசாயிகளும் ஒன்று கூடுவதை எது தடுக்கிறதுங்கிறது இருக்குல்ல. அப்போ அரசியல் ரீதியாக நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு மாநிலம் உங்களை எப்படி பார்க்கும்? எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க? நாம எவ்வளவு தூரம் அந்த சீரியஸ்னஸை கொடுத்து அதை அப்ரோச் பண்ணுறோங்கிறது மிக முக்கியமானது. அத்தனை விவசாயிகளையும் ஒன்று திரட்டுவதில் என்ன பிரச்சனை தமிழகத்துக்கு? அது எந்த இடத்துல விவசாயிகள் பிரிந்து நிற்கிறாங்க? அதில் அரசியல் என்ன ரோல் பண்ணுது? ஆளும் கட்சி ஆகட்டும், எதிர்கட்சி ஆகட்டும், பிற கட்சிகளாகட்டும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விவசாய விங்குன்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த அத்தனை விவசாயிகளும் ஒன்று திரண்டு நிற்பதை தடுப்பது இந்த விவகாரத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு புள்ளியில பார்க்கிற போது, குறிப்பாக இந்த அண்டை மாநிலங்களிலிருந்து நீர் பெறுகிற விவகாரத்திலே கூட அந்த ஒற்றுமை இல்லாததுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நம்ம அதை இது பண்ணிட முடியுமா? யாருக்கு பிரச்சனையோ அவர்கள் ஒற்றுமையாக ஒரு அணியில கீழே ஒன்று திணற மாட்டாங்க. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளும் ஒரே இதுல வந்து கூட மாட்டாங்க. அப்ப ஒரு பிரச்சனையை நீங்க ஒட்டுமொத்தமாக அணுகலை அப்படின்னா அடுத்தவங்க எப்படி உங்களை முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்கங்கிறது அடிப்படையான பிரச்சனை இல்லையா? நாம நம்மளுடைய குரலை ஒருமித்த குரலாக, வலுவான குரலாக முன்னெடுக்கணுமா இல்லையா? மத்திய அரசுக்கும் புரிய வைக்கணும், அண்டை மாநிலத்துக்கும் புரிய வைக்கணும். அரசியல் கட்சிகள் ஒன்றிணைவது இருக்கட்டும், அனைத்து கட்சி கூட்டம் இருக்கட்டும், இல்ல மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் ஒரு புறம் இருக்கட்டும், இங்க அடிப்படையில் விவசாயிகளே ஒன்றிணையே பல்வேறு சங்கங்கள் கிளை சங்கங்களாக பிரிந்திருக்கிற போது அந்த ஒற்றுமை இல்லாமல் எப்படி தங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெற முடியும்? இல்லை, அது வந்து அரசியல் தான், அது வந்து விவசாய சங்கம் அல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் தலைமையில் ஒரு கூட்டமைப்பு தான் இந்த எல்லா போராட்டங்களையும் நடத்தியது. இப்போ அவங்க வந்து எல்லா அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு செப்டம்பர் நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது ஒருபுறம். மறுபுறம் பார்த்தீங்கன்னா நேற்று சீதாராமையா போய் பார்த்ததில் அவங்க இல்லை. அப்போ என்ன என்று சொன்னால் விவசாயிகள் மத்தியிலே இரண்டு இருக்கிறது. அந்த இரண்டு என்பது என்ன, அதனுடைய பின்னணி என்ன இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சிகள் தான் இருக்கின்றன. இப்போ சீதாராமையா முதலமைச்சராக வந்த பிறகு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போய் பார்த்து அவர்கிட்ட போய் வாழ்த்து பெற்று அவர் பதவியில் அமர்றார். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் போய் முதல்ல எதிர்க்கட்சி தலைவரை போய் உம்மன்சாண்டியை போய் பார்க்கிறார். ஆனால் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு, நீங்கள் ஆந்திராவிலேயே அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. தமிழகத்திலே
ஆளும் கட்சியும் இன்றைக்கு எதிர்க்கட்சியும் அல்லது முக்கியமான இந்த இரண்டு கட்சியினுடைய தலைவர்கள் என்றைக்காவது சந்தித்தாக வரலாறு உண்டா? அப்ப இதை வந்து மற்றவர்கள் எளிதாக பார்க்கிறார்கள். இல்லைங்க, நம்ம அந்த விவகாரங்களை தாண்டி பார்க்கிற போது இது எங்களுக்கான அடிப்படை உரிமை, இந்த விஷயத்தை நாங்கள் கேட்டு பெறுவதற்கு எங்களுக்கு முதல்ல ஒற்றுமை இருக்கணுங்கிற கோணத்துல ஏன் விவசாயிகள் கைகோர்க்க கூடாது? அவர்களுக்குள்ளான அந்த அரசியல் புரிதலை ஏன் ஒன்றிணைக்க கூடாது? விவசாயிகள் அல்ல சொல்றாரு, அதற்கு பின்னணி இருப்பது கூட அரசியல் தான், அரசியல் கட்சிகள் தான் என்பதுதான் உண்மை. ஏன்னா நேற்று போயிருக்கிறவங்க பூராவுமே அவர்களுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கின்றது, அவர்களோட அரசியல் பின்னணி இல்லாமல் போல. அதே மாதிரி இன்னைக்கு பாண்டியன் தலைமையில் இருக்கக்கூடிய அதுவும் சரி, அதற்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்கின்றது. ஆனால் பெரும்பான்மையான விவசாய நலன்களை பிரதிபலிப்பதாக அந்த அமைப்பு இருக்கிறது. ஆனால் நேற்று போனவர்கள் இவ்வளவு தனியாக போயிருக்கிறார்கள். அப்ப என்ன என்றால் இதுவே வந்து இன்னைக்கு கர்நாடகத்துக்கு ஒரு 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 மறைமுகமாக ஒரு செய்தியை தெரிவிக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒரு பக்கத்திலே மற்றொரு விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள், மறுபக்கத்திலே இவர்கள் நேரம் வந்து பேச வருகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு என்பது குறிப்பாக விவசாயிகள் உட்பட ஒரு டிவைடட் ஹவுஸாக, ஒரு பிளவுபட்டதாக இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே ஒரு ஒருமித்த ஒரு குரல் உருவாகவில்லை என்பதை இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மைய அரசு பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மிக மிக கூர்மையாக பார்க்க வேண்டும். இதை போக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மேலும் பல நிகழ்வுகள் குறித்த முதல் பார்வை பதிவு செய்யலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. முதல் பார்வை தொடர்கிறது. இது நமக்கு முந்தைய நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு. நம்ம அதிலும் கூட கேரளாவை இணைத்து தான் பேசினோம். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே முக்காலி அப்படிங்கிற ஒரு இடத்துல அணை கட்டுவதற்காக கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வைகோ, அன்புமணி ராமதாஸ், கொங்கு அமைப்பை சேர்ந்த திரு நாகராஜ் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த நீர்வளமும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கேரள அரசு தரப்புல என்ன சொல்லப்படுகிறது, எங்களுடைய நீர்ப்பாசன துறையிலிருந்து தமிழக அரசுக்கு நாங்கள் முறையாக கடிதம் எழுதியிருந்தோம், ஆனால் தமிழக அரசு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு அளிக்கவில்லை, அதனால் தான் நாங்கள் மத்திய அரசிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு மாநிலம் தன்னுடைய இதை வந்து முன்னெடுக்கும் போது அந்த தமிழகத்தினுடைய அரசு நிர்வாக ரீதியாக அதை எப்படி அப்ரோச் பண்ணுதுங்கிறது. ரெண்டாவது, மத்திய அரசு என்னதான் தமிழக மாநில அரசு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை கேரள அரசுக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, மத்திய அரசு எப்படி ஒன் சைடடாக எப்படி ஒரு அனுமதியை கொடுக்குறாங்கங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. மத்திய அரசுக்கு அந்த ரோல் இருக்குது. மாநில அரசுட்டு கேரள அரசு சொல்லுது தமிழக அரசுகிட்டேருந்து எங்களுக்கு பதில் வரல, ஆனால் நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறோன்னு கொடுத்தால் கூட மத்திய அரசின் ரோல் வந்து தமிழகத்தினுடைய நிலையை, அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டுட்டு தான் இதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கணும். அது ஒன்று. மத்திய அரசினுடைய லேப்ஸாக நான் அதை பார்க்குறேன், குறையாக அதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, மாநில அரசு ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணலைங்கிற கேள்விக்கு தமிழக மாநில அரசு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு தமிழக அரசு அனுமதி இருந்தால்தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற போது அதுக்கு இங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கறதை தாண்டி மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது, அதனாலேயே இந்த விஷயத்தை செய்து விடலாம் அப்படிங்கிற துணியில தானே கேரள அரசினுடைய போக்கு இருக்கும். கேரள அரசினுடைய போக்கை வந்து நான் தவறுன்னு சொல்லுவேன். அவங்க மாநில நலனை பார்க்குறாங்க, அப்படி தான் அவங்க இயங்க முடியும். தமிழக அரசும் இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருந்தது, கேரள அரசு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா மாநில அரசு மத்திய அரசு சொல்லிட்டாங்கன்னு நாமளும் இதே டோனில் தான் பேசுவோம். அது வந்து இல்லை. ஆனால் மத்திய அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாண்டதுங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அதுக்கு தானே மத்திய அரசு இருக்குது. 2 மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனை வரும்போது நட்டாமல் பண்ணுறதுக்கு தான் மத்திய அரசு. அது என்ன மாதிரி நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்கிறது தான். தமிழக அரசின் நோக்கத்தையோ இல்லை அதனுடைய ரெஸ்பான்ஸையோ கேட்காம நீங்கள் ஒரு ஆர்பிட்ரரியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா மத்திய அரசு எப்படி எடுத்ததுங்கிற கேள்வி மத்திய அரசை நோக்கி தான் போகும், கேரள அரசை நோக்கி போகாது. நிச்சயமா இந்த விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது ஒரு சம்பிரதாய நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒன்றா. ஏன்னா தொடர்ச்சியா எல்லா விவகாரங்களிலும் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காகவே சொல்லப்பட்ட கருத்தாக இதை பார்க்க முடியுமா? அவங்க என்ன பேசுறாங்கிறத விட அடிப்படையான உண்மை என்ன என்று சொன்னால், இப்போ ஏற்கனவே முல்லை பெரியாறில் வந்து தமிழகம் வந்து அதனுடைய அந்த நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்பதில் தொடர்ந்து கேரள அரசுகள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள், பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது கேரளா வந்து சிறுவாணியில் ஒரு அணை கட்டுகிறது. இப்பொழுது கேரள அரசிற்கு அந்த ஒரு தைரியத்தை அது அப்படிப்பட்ட எண்ணத்தை எது உருவாக்கியது ஒரு கேள்வி. அதே மாதிரி நீண்ட நாளாக நமக்கும் ஆந்திராவுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா பாலாறில் அவங்க ஒரு தடுப்பணை கட்டுறாங்க.
சாதாரணமாக 4 அடின்னு சொன்னது 12 அடின்னு சொல்லிட்டு உண்மையில பார்த்தால் 16 அடிக்கு மேலே அவங்க கட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அணையே கட்டுவதாக ஒரு முயற்சி. இன்னும் சொல்ல போனால் பாதிக்கு மேற்பட்ட அணையே இங்கே முடிந்து விட்டது, கட்டமைப்பே முடிந்து விட்டது. இப்போ நம்முடைய கோரிக்கை என்னன்னா அந்த அணையை இடிங்கிறது. அப்போ அணை உருவாக்கியது அல்லது அது கட்டப்பட்டது அது எல்லாமே நம்முடைய பார்வைக்கு வரவில்லை. இது ஒரு கேள்வி. அப்போ என்ன பார்க்க வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகிய 3 மாநிலங்களும் ஏன் தமிழகத்துக்கு எதிராக அல்லது தமிழர்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய முறையிலே நடக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்கணும். அது நீங்க சொன்ன மாதிரியே அது அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது மற்ற அவர்களுடைய நலன் சார்ந்து அவர்கள் இயங்குகிற அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது நீங்க என்ன அகில இந்தியா பேசுங்க, என்ன இப்போ அண்டை மாநிலங்களோட உறவுகளை பேசுங்கள், அண்டை நாடுகளோட உறவுகளை பேசுங்கள். அடிப்படை என்ன என்று சொன்னால் நம்முடைய மாநிலம், நம்முடைய நாடு அதற்கான ஒரு அக்கறை, அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனைப்பு என்பது இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்ந்து இல்லை என்பதை தான் நாம் இதெல்லாம் சுட்டிக்காட்டுகிறோம். நீங்கள் ஈழப்பிரச்சனையிலிருந்து எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் தமிழகம் எப்பொழுதுமே ஒரு ஒருங்கிணைந்ததாக இல்லை. இங்கே ஒரு அரசியல் கட்சிகளில் ரொம்ப தமிழகத்தின் உயிராதாரமான பிரச்சனைகளிலே கூட இங்கே கட்சிகள் மத்தியிலே ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒற்றுமை உருவாகவில்லை என்பது மிகப்பெரிய நம்முடைய பலவீனமாக இருக்கிறது. அந்த அவலம்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று நான் பார்க்கிறேன். ஒரு முக்கிய தீர்ப்புகள் ஒவ்வொரு மாநில உயர்நீதிமன்றங்களும் கொடுக்கிற போது அதன் மீதான பார்வை கொஞ்சம் தீவிரமாகவும் முன்வைக்கப்படும் சொல்லலாம். அந்த வகையில மும்பை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பு கொஞ்சம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற ஹஜ் அலி தர்காவினுடைய புனித இடத்திற்குள்ளாக நுழைவதற்கு பெண்களுக்கு அனுமதி கொடுத்து அந்த தீர்ப்பு. பாரதிய முஸ்லிம் மகிழா இந்தோலன் என்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்த ஒரு பொதுநல வழக்கு தான் அது. அதுல இந்த கோரிக்கை முன்வைத்து போடப்பட்ட வழக்கு. அதுல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறக்கட்டளை, ஹஜ் அலி தர்காவினுடைய அறக்கட்டளையை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பாக பார்க்கிறோம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதோட தொடர்ந்து கோர்ட் இன்னொன்னு சொல்லியிருக்குது, நீதிமன்றத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ல முடியாது அப்படின்னு. அதாவது தீர்ப்பு நாங்கள் கொடுக்குறோம், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது ஒன்று அந்த காவிரி பிரச்சனையில் பார்த்த மாதிரி தான். தீர்ப்பை கொடுத்துருவோம், மாநில அரசு எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னாலும் அதுக்கு எந்த விதமான விளைவுகளும் கோர்ட்டால் எதுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் இப்போ ஹாஜி அலி தர்கா இல்லை நாங்கள் எங்களுடைய மத இதை கோர்ட்டு தலையிட முடியாது, சட்டத்தின் மூலம் அதை இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதனுடைய அடுத்த நிலை என்னங்கிறது ஒரு கேள்வி தான். கோர்ட் எந்த அளவுக்கு இதை முனைப்பாக முன்னெடுக்கும், தானாக முன் வந்துங்கிறது ஒரு மிகப்பெரியது. அதாவது அந்த இதில் பார்த்திங்கன்னா தலாக்கை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயே இன்னொரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. தர்கா பற்றி பேசுகிறவங்க மசூதி பற்றி பேசலை அப்படிங்கிற ஒரு இதுவும் கமெண்ட்டும் வருது. மசூதிக்குள்ளே சுத்தமாக எந்த மசூதிக்குள்ளேயும் அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ இதை தனித்தனியாக பார்க்கணுமா, ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்துன்னு பார்க்கணுமா, இல்லை தர்கா மட்டும் ஹாஜி அலி தர்கான்னு மட்டும் பார்க்கணுமா, மசூதிகளுக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளாக நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் எல்லா விஷயங்களையும் செய்திட முடியாது அப்படின்னா வந்திருக்கிற அந்த வழக்கு தொடர்பான அந்த அவர்களுடைய பிரேயர் தொடர்பான விஷயங்கள்ல அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்பிட்டு இங்க பெண்களுக்கு எல்லா இடத்திலும் நுழைய அனுமதி இருக்கிறது அப்படிங்கிற அந்த அனுமதியை மேற்கோள் காட்டித்தான் பல விவகாரங்கள்ல நம்ம அந்த மேற்கோளை காட்ட முடியும்னு சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 87ல ஜெயமாலா அவர்கள் உண்மையிலேயே சபரிமலை சன்னிதானத்திற்குள் நுழைந்தாரா அப்படிங்கிற விவகாரம் இன்னும் கூட சர்ச்சையாக இருந்து அது தொடர்பான பல விவாதங்கள் இன்னும் நீண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை. எல்லா மதங்கள்லையும் இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அதை அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம கோட் பண்ணி அந்த மதம் தொடர்பான விஷயங்களுக்குள்ளாக நீதித்துறை தலையிடுகிறது அல்ல நீதித்துறையினுடைய பார்வை இந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். இல்ல ஒண்ணு மத அமைப்புகள் மத தலைவர்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்க அதுல மாற்றத்தை காலத்துக்கு ஏற்ப கொண்டு வர முயற்சிக்கணும். அந்த மாதிரி முயற்சியே இல்லை, எந்த ஸ்டேட்டஸ் கோவோ அதுவே மெயின்டைன் ஆகுது. அப்படிங்கும்போது சமூக மாற்றத்தின் காரணமாக பெண்கள் உரிமைகள்னு பேசும்போது அது சம்பந்தமான இந்த மத ரீதியான சடங்குகளோ இல்லை அந்த மாதிரி அனுமதி உள்ளே போவதற்கான அனுமதி குறித்தோ ஒரு கேள்விகள் வரும்போது மத அமைப்புகளுக்குள்ளேருந்து இல்லை மத தலைவர்களிடமிருந்து அதற்கான ஆன்சர் வரணும். வராத பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அப்போ நீதிமன்றம் தலையிடுகிறதுங்கிறது இல்லை, ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றதுல நீதிமன்றத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோல் தான் நீதிமன்றத்தினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது திருப்பி மீண்டுமாக நம்ம பல வழக்குகள்லையும் பார்க்கலாம், இந்த வழக்குகள்லையும் பார்க்கலாம்னா குறிப்பிட்ட அந்த விஷயங்கள்ல கூட பல இந்திய இளம் வழக்கறிஞர்கள் அமைப்பும் பெண்கள் வழக்கறிஞர்களும் சேர்ந்து தொடரப்பட்ட வழக்கு தான் சபரிமலையில பெண்களை அனுமதிக்கணும்னு சொல்லப்பட்ட வழக்கும் கூட. அதுலயும் உச்ச நீதிமன்றம் பல அதிரடியான உத்தரவுகளையும் பல காட்டமான மேற்கோள்களையும் கூட
முன் வச்சாங்க. இங்க சம உரிமை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை இருக்கிற சூழல்ல நிச்சயமாக அவர்களை அனுமதிக்க வேண்டும். வயது, ஜாதி, பாலினம் என்கிற பாகுபாடு எல்லாம் இல்லாமல் அவர்களை அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கறத மேற்கோள் காட்டுறாங்க. அவங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படியோ அல்லது சட்டத்தின்படியோ தான் அந்த மேற்கோள்களை காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இது நீங்க சொன்ன மாதிரி மதம் சார்ந்த தலைவர்களோ அல்லது குருமார்களோ அவர்கள் ரியாக்ட் பண்ணணும்னா அவர்களுடைய அடிப்படையில இருந்து அவங்களுடைய சித்தாந்தத்திலிருந்து தானே அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்லை, இன்டர்பிரிட்டேஷன் தான். மதத்தை வந்து விதவிதமாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். இப்போ இஸ்லாத்தையே எடுத்துக்கோங்க, குர்ஆனில் சொல்லியிருக்குன்னு தான் ஐஎஸ்ஐஎஸும் பேசுகிறாங்க. குர்ஆனில் அப்படி சொல்லலைன்னு தான் அது ஐஎஸ்ஐஎஸ்ஐ எதிர்க்கவர்களும் பேசுகிறாங்க. அப்போ இஸ்லாத்துங்கிறது என்னதுங்கிற கேள்வி வருதுல, இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அவரவருக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிட்டு இதுதான் அது சொல்லுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து நான் ஒரு நாளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மதம்ங்கிறது உங்களுக்கு எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். அது கால மாற்றத்துக்கு ஏற்ப சில மாற்றங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு எது நகருதோ அந்த மதம் வந்து மக்களால் ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா டோட்டலான ஒரு எதிரான ஒரு இதுக்கு போகும், இல்லை ஒரேடியாக பிற்போக்குத்தனமான ஒரு வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிடுங்கிறது தான். மாற்றத்துக்கான பிளாட்ஃபார்மை ஒவ்வொரு மதமும் அடாப்ட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். இல்லை இதுதான் எங்களில் சொல்லியிருக்குன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மாற்றத்துக்கான இடமும் கிடையாது. அதை நோக்கிய கேள்விகள் வரும், அதற்கு எதிரான போராட்டங்கள் வரும், நீதிமன்றங்கள் தலையிடும், சட்டமும் அதற்கேற்ற மாதிரி மாற்றியமைக்கப்படும்ங்கிறது தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் அரசியலமைப்பு சட்டம் மேற்கோள் காட்டுகிற சம உரிமை பிரச்சனையோ இங்கே சமூக நீதி தொடர்பாக நம்ம பேசுகிற போதோ இந்த மாதிரியான ஒரு சில உத்தரவுகள், நீதிமன்றத்தினுடைய ஒரு சில உத்தரவுகள் வந்து சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்திட்டு மீண்டுமாக அது இயல்புக்கு போய்விடும் அல்லது இது மாதிரியான வழக்குகள் தான் அந்த கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அப்படிதான் இருக்கு, நிலைமை அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஜெயமாலினி வழக்கு எத்தனை ஆண்டு ஆச்சு? கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதற்கு பிறகும் கூட அந்த நிலைமை மாறவில்லை என்பதுதான் பார்க்குறேன். இதில் இன்னொரு அடிப்படையான விஷயம், இதை நான் கொஞ்சம் ஒரு கவலையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களில் பெரிய அளவிற்கு ஒரு ரிஃபர்மேஷன், ஒரு சீர்திருத்தம் என்பது இல்லாத ஒரு மதமாக இன்றைய வரையிலே இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் வந்து கவனத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் கவலையோடு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ துபாயில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு காஸ்மோபாலிட்டன் விஷயம் வந்து நீங்கள் சவுதியில் பார்க்க முடியாது. அங்கே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சுன்னா யாருமே வந்து வெளியே இருக்கக்கூடாது, உள்ளே போயிடணும் அந்த தொழுகையின் போதுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கி துபாயில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லைங்கிறது பார்க்குறோம். அப்போ என்ன என்று சொன்னால், மதங்கள் மத்தியிலேயே கூட ரிஃபார்ம்ஸ் வரணும். அந்த ரிஃபார்ம்ஸ் எங்கேருந்து வரணும்னா அந்த மதம் சார்ந்த தலைவர்கள் அதனுடைய அமைப்புகள்லேருந்து தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கிறது. இல்லை, அந்த மதத்திலிருந்தே கூட பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறதும் அவர்களே சில விஷயங்களை முன்னெடுக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த அஜ்ஜலி தர்கா விவகாரத்திலே நம்ம பார்க்கிற போது அந்த பொதுநல வழக்கு தொடர்ந்த அமைப்பே வந்து பாரதிய மகிழா முஸ்லீம் இந்தோலன் என்கிற ஒரு அமைப்பு தான். அது மாதிரியாக அவர்களே முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் அதை ஆதரிப்பதற்கோ அல்லது கை கொடுத்து தூக்குவதற்கோ இங்கே ஏதுவான சூழல் இல்லைங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த மதத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வந்து அவர்களிடத்திலே ஒரு மாற்றத்தை இன்னும் உருவாக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய அந்த பிடிப்பு விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான பல்வேறு அமைப்புகள் சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று சட்ட ரீதியாகவோ அல்லது மக்கள் மத்தியிலே வரக்கூடிய ஒரு பெரிய அழுத்தமோ வரும்பொழுது அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறது இல்லை என்பதுதான் நடைமுறையாக நம்ம பார்க்கிறோம். அது வந்துன்னா தான் இது மாறும், அது இல்லாத வரைக்கும் இது மாறாது. அப்போ என்ன என்று சொன்னால், அடிப்படையான மாற்றங்களுக்கான முயற்சிகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த மத தலைவர்களும் வந்து அதை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. இங்கே நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிற்போக்குத்தனமான பார்வைகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருபுறம் நீதிமன்றம் இந்த விவகாரங்களை எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க, இந்த உத்தரவுகளை எல்லாம் மேற்கோள் காட்டிக்கிட்டே போகும்போது ஒருபுறம் அரசனுடைய நடவடிக்கைகளோ அல்லது நீங்க சொல்ற அந்த மதம் சார்ந்த அல்லது அமைப்புகள் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுடைய நடவடிக்கைகளோ கொஞ்சம் பிற்போக்காக, அது உதாரணத்திற்கு நம்ம பசு வழிபாடு தொடங்கி மற்ற விவகாரங்கள் அப்படி பார்க்கிற போது ஒருபுறம் இந்த உத்தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது, ஒருபுறம் இப்படி பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மதங்களே வந்து அடிப்படையில் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் அவர் சொன்ன மாதிரி இஸ்லாத்துன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஹாஜி அலி தர்கா பேசுகிறதுனால நான் இஸ்லாத்தை எடுக்கிறேன். இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இஸ்லாமை எந்த விதத்திலும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது. உள்ளிருந்தும் அதற்கான மாற்றங்களுக்கான இது வந்து முன்னெடுப்புகள் இல்லை. அப்போ வெளியில் இருப்பவர்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க மிக கடுமையாக எதிர்க்கப்படுகிறார்கள். சரி, இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரியாக ஒரு சமூக பிரச்சனையாக அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அரசியல் கட்சிகள் இது குறித்து எப்படி பார்வையை வெளிப்படுத்துகிறார்கள்ங்கிறது மிக முக்கியமானது. அது ஓட் பேங்காக எந்த அரசியல் கட்சியும் இதை குறித்து தெளிவான பார்வையை முன்வைப்பதே கிடையாது. மாற்றம் வேண்டும்னு எந்த கட்சியாவது சொல்லியிருக்கீங்க? குறிப்பிடுகிற விஷயத்தை அந்த குறிப்பிட்ட சிறுபான்மையின மக்களே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பல காலங்களில் வாக்கு வங்கிகளாக
விவகாரத்துக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம், எங்க பிரச்சனைகளை நாங்களே பார்த்துக்கிறோம், யாரும் இந்த விவகாரங்களில் தலையிட வேண்டாம், எங்கள் மதம் சார்ந்த நம்பிக்கைகளோ அல்லது பிரச்சனைகளையோ அதில் எங்களுக்குள்ளாகவே நாங்கள் தீர்வு காண முடியும்னு ஒரு சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. எப்படி அது சொல்ல முடியும்? சமூக பிரச்சனைங்கிறது அது ஒருவருக்கு ஏற்பட்டாலும், பலருக்கு 10 பேருக்கு ஏற்பட்டாலும், லட்சம் பேருக்கு ஏற்பட்டாலும் அதில் அனைவரும் தலையிடுவார்கள்ங்கிறது தான், தலையிட வேண்டும்ங்கிறது தான் இது. அப்போ தான் தீர்வு கிடைக்கும். எங்கள் மதத்துக்குள்ள பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கிறோன்னு எந்த மதமும் இருக்கவே முடியாது. ஒரு மதத்தில் பிரச்சனை, அதனால் ஒருவர் பாதிக்கப்படுகிறாருங்கும் போது அந்த மதத்திற்குள்ளிருந்து மாற்றத்திற்கான குரலோ அதற்கான உதவி குரலோ வரலைங்கும் போது அனைவரும் தலையிடுவார்கள்ங்கிறது தான் அடிப்படை. அது அரசு தலையிடும், நீதிமன்றம் தலையிடும், சமூகம் தலையிடும், எல்லா பிற மதத்தவர்கள் தலையிடுவார்கள். இது நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு பசு பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறி பேசுகிற போது கூட பல இந்து அமைப்புகள் இதே மாதிரியான ஒரு தங்களது வாதத்தை தானே முன்வைக்கிறாங்க. இது எங்களுக்குள்ளான பிரச்சனை, இதை நாங்க அணுகிக்கிறோம், எங்களது பார்வையில நாங்க அணுகிறோம், உங்களுடைய பொது புத்தியை இதில் முன்வைக்காதீர்கள் அப்படிங்கறதான அவர்களுடைய பார்வையாகும். அதற்கு சொன்னதுதான் இதுக்கும் அப்ளை ஆகும். அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது சமூக பிரச்சனையாக மாறும்போது அனைவரும் அதில் குரல் கொடுப்பார்கள், தலையிடுவார்கள்ங்கிறது தான் அடிப்படை. நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும். அது கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் உள்ள நியாய தர்மங்களை பார்த்து தான் நடக்கணுமே தவிர, மதம் சொல்லியிருக்கு இல்லை நாங்க இப்படித்தான் இன்டர்பிரட் பண்றோம் அதுபடி தான் நடப்போம்னு எந்த விதமான திணிப்புகளையும் எந்த மதமும் செய்ய முடியாதுங்கிறது தான். அப்ப யாரும் எங்களுக்குள்ள நாங்க பார்த்துப்போம் எந்த மதமும் சொல்ல முடியாது. ஆனா அரசியல் கட்சிகள் எப்படி இதுல ரியாக்ட் பண்றதுங்கிறது மிக முக்கியமான இது. அதை நீங்க எளிதாக கடந்து போகவும் முடியாது, ஓவர்லுக் பண்ணவும் முடியாது. அரசியல் கட்சிகள் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணுவதில்லை? இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த அரசியல் கட்சி குரல் கொடுக்கிறது தெளிவாக? மாற்றம் வேணும், இந்த மதத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் தேவை, இந்த மதத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் தேவைன்னு எந்த அரசியல் கட்சியாவது தெளிவாக பேசுகிறதான இல்லை. ஏன்னா அனைத்துமே ஓட் பேங்கை வச்சு தான் இருக்குது. சிறுபான்மை மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ 1, 2 வருகிற போது கூட அது தவிர்க்கப்படுகிற, கடந்து போகிற ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுது. அதுவே பசு பாதுகாப்பு அல்லது மற்ற முக்கிய விவகாரங்கள் அப்படின்னு வருகிற போது அது கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுதுன்னு சொல்றேன். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதற்கு பின்னணியில் அரசியல் தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் இப்போ இஸ்லாமாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், அல்லது மைனாரிட்டி மதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறையில் இப்போ 15 நாட்களுக்கு முன்னால் மோடி பேசுகிறார். அதாவது இந்த பசு பாதுகாப்பு என்கின்ற பெயர்களில் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள், அவர்களை கடுமையாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசக்கூடிய மறுபுறத்திலேயே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா யூபியில் இன்னொரு பிரச்சனை ஒன்று நடக்குது. அங்கே இந்த பசு பாதுகாப்பாக நடக்குது. அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய பாஜக தலைவர் தான் அங்கே இருக்கக்கூடிய இறைச்சி ஏற்றுமதியில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டராக இருக்காருங்கிற அந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இதை பெரிய அளவிற்கு ஒரு அதாவது இந்த பசு பாதுகாப்பு அமைப்பில் இருந்த ஒருவர் இந்த இறைச்சியை எடுத்துக்கொண்டு போன ஒரு 2 லாரியை பிடிச்சி கிட்டத்தட்ட 10-20,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு அந்த பிரச்சனை வருது. அப்போ என்ன என்று சொன்னால், இந்த மத பிரச்சனைகளுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும். அது நீங்கள் அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு மைனாரிட்டி மதமாக இருந்தாலும் சரி, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது முக்கியம். அதில் முக்கியமாக நான் பார்ப்பது என்னன்னு சொன்னால், பெரிய மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு சில நாடுகளே தங்களை இஸ்லாமிய நாடுகள், இந்து நாடுகள், இப்போ நேபாள இந்து நாடுன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பல்வேறு நாடுகள் இஸ்லாம் என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படி டிக்ளேர் பண்ண இடம் தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா போன்ற செக்யூலர் என்று பேசக்கூடிய இந்த இடத்திலே கூட இங்கே இருக்கக்கூடிய பெரிய மதம் என்பதும் இன்றைக்கு அது கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஆதரவாக மையத்தில் ஒரு அரசு வரும் என்று சொன்னால் அவருடைய பேச்சு மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இப்போ நடக்குது. மோடி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு மறுபடியும் இந்த பக்கம் அதே மாதிரியான இந்த பசு பாதுகாப்பு என்ற பெயரை இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது என்று சொன்னால், அப்போ அவர் பேசுறதுக்கு இதுக்கு தொடர்பு. அப்போ யார் நிர்ணயிக்கிறார்? இந்த அரசனுடைய கொள்கையை நிர்ணயிப்பது யார்? மதவாதிகளா அல்லது அவர்கள் பேசக்கூடிய அரசியலா அல்லது மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசா என்கின்ற கேள்விதான் இன்றைக்கு நிற்கிறது. இந்த மாதிரியான பல மக்களை ஈர்க்கக்கூடிய, திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மாதிரியான சில விஷயங்களை ஒரு சில இடங்கள்ல பேசிட்டு அப்படியே இன்னொரு டைமென்ஷன்ல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தும் ஒரு நாட்டினுடைய பல்வேறு துறை சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் பேசுகிற போது அது வேறொரு கவனத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக மோடி அவர்களுடைய நேற்றைய பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 21ஆம் நூற்றாண்டுல நம்ம போய்கிட்டு இருக்கும்போது 19ஆம் நூற்றாண்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி வச்சுக்கிட்டு எப்படி நம்மளால முன்னேற முடியும், இங்க தொழில்நுட்பம் இல்லை, பல மாற்றங்கள் எதுவுமே இல்லை, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நம்மளால முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மோடி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். எப்படி மிக முக்கியமான கேள்வியை தான் முன் வச்சிருக்காரு. சரியான கேள்வி, சரியான பார்வைன்னு தான் நான் பார்க்குறேன். அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது இங்கே கலோனியல் ஹேங் ஓவரோட இன்னும் அப்படியே இருக்குது. அதே அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் வேண்டாம், டவாலி முன்னால் போகணும், பின்னால் ஜட்ஜ் வரணுங்கிறது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு.
அதெல்லாம் எந்த ஹேங் ஓவருங்கிறதுலாம் இருக்குது. அந்த மாதிரியான நிர்வாக விஷயங்கள் தான். அதுக்கான அந்த பேப்பர் ஒர்க்குங்கிறது மிகப்பெரிய இது. அதை இன்னும் குறைக்கணுங்க. டெக்னாலஜியை எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக ஒரு வேகமான வளர்ச்சிங்கிறதோட அடிப்படையான விஷயம் சிறந்த நிர்வாகம்ங்கிறது. இல்லை எஃபிஷியண்ட்டான நிர்வாகம். அந்த டைம்க்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள ஒரு திட்டம் நடக்கணும், இல்லை ஒரு செயல்பாடு நடக்கணுங்கும்போது அதற்கான இது இருக்குதா? மீண்டும் இது நம்ம ஒரு கட்சி சார்ந்த சித்தாந்தமாக ஏன் பார்க்கக்கூடாது? ஒரு புறம் பழமைவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிற நாம் இன்னொரு புறம் 21ஆம் நூற்றாண்டு நோக்கி, அதனுடைய வளர்ச்சி நோக்கி, அதனுடைய தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் என்று பேசுவது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா? பழமைவாதம்னு எதை சொல்றீங்க? பாரதிய ஜனதா கையில் எடுக்கிற சில முக்கியமான விவகாரங்கள், அது பசு பாதுகாப்பு தொடங்கி மற்ற விஷயங்கள்ல எல்லாமே பழமைவாதத்தை அல்லது பிற்போக்குத்தனமான சில விஷயங்கள்னு விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு புறம் கையில் எடுத்துக்கொண்டு, இன்னொரு புறம் இதை 21ஆம் நூற்றாண்டு நோக்கி நாம வளர்ச்சி அடையணும்னு பேசுவது என்பது முரண்பாடாக இல்லையா? அதாவது நான் இதுல எந்த முரண்பாடுன்னு பார்க்குறேன் அப்படின்னா, பசு பாதுகாப்புன்னு பேசும்போது அது எப்படி மற்ற கட்சிகள் இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்னு, பசு பாதுகாப்புங்கிறது இங்க உள்ள நாட்டு மாடுங்கிற வகை இருக்குல்ல, அதை அவங்க பாதுகாக்கணும்னு பேசுறாங்க. அது பழமைவாதம் ரிலீஜியஸ் சார்ந்த விஷயம் அப்படின்னு நான் பார்க்கல. அதற்கும் இந்திய உழவுக்குமான அந்த உறவு, இந்திய உழவுக்கு இங்கே உள்ள நாட்டு மாடுகளின் தேவை என்ன, அதனுடைய அந்த இரண்டுக்குமான உறவு என்ன, பின்னி பிணைந்த உறவு என்ன, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய உழவுக்கு அப்படிங்கிறத நாம் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அப்போ விமர்சனம் செய்கிற கட்சிகள் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க? அதை சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை பார்க்கலாம், இல்லை ரிலீஜியஸாக பார்க்கலாம். நாம் ரிலீஜியஸாக பார்க்க போகிறோமா சயின்டிஃபிக்? அதற்கான சயின்டிஃபிக் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதற்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குது அப்படின்னா நாம் அதை பார்க்கணுமா, இல்லை ரிலீஜியஸ் விஷயம்னு அந்த அடையாளத்தை கொடுத்து அதுலேருந்து தள்ளணுமா? ஆக பழமைவாதமாக இல்லையாங்கிறதுலேருந்தே 2 ஆங்கிள் இருக்குது. அவர் கூறிய வளர்ச்சிங்கிறது மிக முக்கியமாக, அது அத்தனை கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விமர்சிக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அதில் விஷயம் இருக்கான்னா விஷயம் இருக்குது. ஆக இந்தியாவில் இதுதான் பிரச்சனை. நம்ம தமிழக விஷயம் பேசும்போதே பேசணும், எல்லா விஷயத்திலையும் டிவைட் ஆகி இருக்கிறோம். இதுவும் அதுதான். அவர் பேசியிருக்கிற விஷயத்தில் விமர்சிக்கக்கூடியது எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. இந்த விஷயத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசினது வளர்ச்சி குறித்து, நிர்வாகம் குறித்து, இன்னும் நாம் பழைய முறைகளையே வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது குறித்து சரியான முறையில் தானே பேசியிருக்கிறார். திருபாலு, இந்த பழைய சட்டங்களை முதல்ல நம்ம ரிஃபார்ம் பண்ணணும், அந்த சட்டங்களை மறுசீரமைப்பு செய்யணும், இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை நம்ம புகுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க முடியும்னு சொல்வதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பொதுவான பேச்சு. இது பெரிய நிராகரிப்பதற்கான பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு திட்டக்குழு என்பதை பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு ஒரு நிதி ஆயோக் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இன்று வரையிலே அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பொறுத்த அளவிலே வரையறைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த கூட்டமே ஓராண்டு ஆண்டு விழா, முதலாவது ஆண்டு விழா நடக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் துணை பிரதமர் பேசுகிறார். எனக்கு என்னன்னு புரியல. நிதி ஆயோக் கூட்டத்தில் சிங்கப்பூர் துணை பிரதமர் எங்கே வந்தார்? ஒன்று. ரெண்டாவது, அவர்தான் சில அடிப்படையான விஷயங்களை பேசுகிறார். இப்போ பிரதமர் மோடி பேசுவது என்ன என்று சொன்னால், நிர்வாகத்தில் சீர்திருத்தம் வர வேண்டும், பழைய நடைமுறைகளை வைத்துக்கொண்டு முன்னேற முடியாதுன்னு சொல்கிறார். அதுக்கு நடுவில் இன்னொன்று என்ன சொன்னால், அடிப்படை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களை படிக்கணும், சிந்தனை வளரணும், அதுக்கு புத்தகங்களை படிக்கணும்னு சொல்கிறார். அப்போ என்ன என்றால், மோடியினுடைய பேச்சுக்கள் எல்லாம் பெரும்பாலும் பொதுவாக இன்னும் சொல்லப்போனால் மேலெழுந்த வாரியான பேச்சாக இருக்குது. அடுத்தாப்புல இவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், 8 முதல் 10% 20 ஆண்டுகள் இந்தியாவில் வளர்ச்சி இருந்தால்தான் இந்தியா இன்றைக்கி சீனாவை முன்னேற முடியும் என்று வெளிநாட்டென்று வந்திருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார். ஆனால் மோடியினுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால், அதை போன்ற ஒரு ஆழமான எந்த ஒரு கருத்தையோ ஒரு இலக்கையோ அவர் சொல்லலை. இலக்கில்லாத பேச்சு. மற்ற இடங்கள்ல வெளிநாடுகளினுடைய பொருளாதாரம் சார்ந்த பல பயணங்கள்ல மோடி அவர்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்தை பல தருணங்கள்ல முன்வைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த தருணத்துல வேறு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அதுவும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வந்தவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள், நீங்க அதை பார்க்க கூடாது. இல்லை, அது அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்க அது தேவையே இல்லை. இப்போ என்னன்னு சொன்னால், இந்தியாவினுடைய வளர்ச்சி 8லேருந்து 10% இருக்கணுமா, அது எத்தனை ஆண்டு நீடிக்க வேண்டும் என்பதை வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொன்னால் அதை நம் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை போன்ற ஒரு விஷயம் நம்ம தரப்பில் இருந்தால் வரணும். நீங்கள் வெளிநாட்டில் போய் நீங்கள் இந்தியாவுடைய ஜிடிபி 8லேருந்து 10 வளரணும் என்று பேசுவதை விட நம்ம நாட்டில் பேசுவது தானே சரியாக இருக்கும். நம்முடைய நிதி ஆயோக் கூட்டத்திலேயோ நம்முடைய நாட்டிலேயே தான் பேசணும். இன்னொன்று, இதில் என்ன என்று நான் ஒரு சிக்கல் என்ன பார்க்குறேன் என்று சொன்னால், அரங்கங்களில் பேசும்பொழுது அரங்கங்களில் பேசுவது என்ன, ஒரு அதிகாரப்பூர்வமான காரியார்த்தமான சில செயல்களில், அதாவது நம்முடைய மந்திரி சபையிலையோ இல்லை சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பேசக்கூடிய விஷயங்களில் எந்த ஆழமாக பேச வேண்டும் என்பதை பொறுத்தளவில் ஒரு பொதுவான புரிதல் இல்லை என்றதை தான் நான் பார்க்குறேன். ஒரு நிதி ஆயோக்கினுடைய ஒரு முதல் கூட்டத்தில் பொதுப்படையான விஷயங்களை பேசுவதை விட
ஆழமான சில குறிக்கோள்கள், சில இலக்குகளை வைத்து பேசுவது என்பதுதான் சரியாக இருக்கும். அப்படி இல்லைங்கிறது தான் இதுல நான் பலவீனமாக பார்க்கிறேன். நிச்சயமாக பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்த உங்களது முதல் பார்வை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.